ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால் ஃபெமைன் அப்படின்னா பஞ்சம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சம் என்றால் உணவு பற்றாக்குறை வரும், சாப்பாடு பற்றாக்குறை, இல்லை பணத்தோட பற்றாக்குறை. ஃபெமைன் என்றால் பஞ்சம்னு சொல்லிட்டு, பஞ்சம் இல்லாத நாட்களே இல்லை நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்குமே பஞ்சம் என்பது வித்தியாசமான வரும். அதில் 3 காரியங்களை சொல்ல விருப்பப்படுது. 1, ஃபைனான்ஷியல் பஞ்சம், பணத்தில் வருகிற பஞ்சம் 1. 2வது உடல் நிலையில் வருகிற ஒரு பஞ்சம். 3வது எமோஷ்னலில் வருகிற பஞ்சம். ஓகே, பஞ்சம்னா என்னன்னு பார்ப்போமே. அந்த இமேஜ் போடுங்கம்மா, ஆஃப்ரிக்காது. ஓகே, இதுதான் பஞ்சம். தேவைக்கு வேண்டிய உணவு கிடைக்கலனாக்கா அவங்க மெல்லிசாயிடுவாங்க. பார்க்குறீங்களா? டிவி பார்த்தீங்களா? இப்போ நம்ம குழந்தைகள் இப்படி இருக்காங்களா? இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவங்களாம் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கிடைக்கல, தேவையான காரியங்கள் கிடைக்கல, பஞ்சத்தில் போகிறாங்க. உடம்புனால வருகிற ஒரு பஞ்சம். ஓகே, இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சாவ போகுது, உணவு கிடையாது. பின்னாடி ஒரு கழுகு காத்துட்டே இருக்கு, வல்ச்சர் காத்துட்டே இருக்கு. அந்த குழந்தை எப்போ செத்து போகுமோ அப்போ அந்த வல்ச்சர் அந்த கழுகு அந்த குழந்தையை கொத்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவங்க அம்மா அப்பாலாம் ஃபாரினர்ஸ் எய்ட் கொடுப்பாங்கள்ல, சாப்பாடுலாம் போடுவாங்க ஃப்ளைட்லேருந்து, அதை பொறுக்க போனாங்க. அதை பிக் பண்ண போகும்போதும் அந்த குழந்தைய ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்கிறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபர் பேர் கெவின் நினைக்கிறேன். அவர் இது எடுத்துட்ட அப்புறமா அநேக டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவர் மறிச்சிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த ஃபோட்டோகிராஃப்க்கு நிறைய அவார்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், பஞ்சத்தில் இருக்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு இல்லை. ஒரு மிருகம் எப்போ உயிர் போகும், அதை எப்போ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மிருகம் காத்துட்ருக்கு அந்த நிலைமையில். இதுதான் பஞ்சம். ஓகேவா? காசாவில் நடந்துருக்கிற ஒரு காரியம், சாப்பாடு பற்றாக்குறை, வார் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேலுக்கும் காசாவில் பாலஸ்தீன்ஸுக்கெல்லாம் யுத்தம் நடந்துகிட்ருக்கு. சாப்பாடு கிடைக்கல. இதுதான் பஞ்சம். அப்படின்னா தேவை உள்ள சாப்பாடு கிடையாது. ஒரு பிளேட்டுக்கு 100 பேர், ஒரு பிளேட்டுக்கு 1000 பேர் காத்துட்ருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இந்த நிலைமை இந்தியாவுக்குள்ளே இப்போ இல்லை. ஓகேவா? அப்போ வசனம் பஞ்சத்தை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேத்யூ 24:7-8 டிஸ்பிளே பண்ணலாம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஓகே, கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்ன போட்டிருக்குன்னா, ராஜ்யத்துக்கு விரோதமா, ராஜ்யம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அங்கே போட்டிருக்க தேர் வில் பி ஃபெமைன்ஸ், பஞ்சமும் நிலநடுக்கும் உலகெங்கும் இருக்குமா. அப்போ இந்த பஞ்சம் உலகத்தில் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்போ இந்தியாவிலும் வர ஆரம்பிக்க போகுது. அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு வசனம் எசேக்கியேல் 5:16-17. எசேக்கியேல் சாப்டர் 5:16-17. உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும்போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன். ஓகே, அப்போ பஞ்சம் என்பது உலகங்க வரப்போகுது. ஒன்று கர்த்தர் சொல்கிறாரு, நீதியாக ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சொல்கிறாரு, நான் பஞ்சத்தை வர வைப்பேன். ஐ வில் பிரிங் மோர் அண்ட் மோர் ஃபெமைன் அப்பான் யூ அண்ட் கட் ஆஃப் யுவர் சப்ளை ஆஃப் ஃபுட். அப்போது என்னவா, சாப்பாடு இருக்காதான். பஞ்சம்னா சாப்பாடு இருக்காதான். அப்போ இந்தியாவும் சரி, இந்த உலகமும் சரி, பஞ்சத்துக்குள்ளே போகிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே, இல்லை கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ளே, இல்லை நம்ம என்ன சொல்லுவது, ரட்சிக்கப்பட்டவுடனே வச்சுப்போமே. இந்த 3 காரியங்கள் எல்லாருமே போகும். ஒன்று இண்டிவிஜுவல் பஞ்சமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம். இன்னொன்று உலகம் எங்கும் இல்லை தேசம் எங்கும் இருக்கிற பஞ்சம். இப்போ கொரோனா நாட்களில் நம்ம சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம், சப்ளை வராமல் இருந்திருக்கும். அது ஒரு பஞ்சம் மாதிரி தான். அப்போ 3 காரியம். 1 ஃபைனான்ஸ், பணத்தினால் வருகிற பஞ்சம். 2வது உடம்புல ஆரோக்கியம் குறைவாக இருப்பதனால வருகிற பஞ்சம். 3வது எமோஷனல் பஞ்சம். இது 3 தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த 3 பஞ்சத்திலையும் சபையும் நம்மளும் தப்பிக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், வேதத்தில் யார் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு பஞ்சம் நேராக வரப்போகிறது. அப்போ ஒரு காசால மாத்திரம் நடக்கும்னு கிடையாது, இந்தியாவிலும் உலகத்திலும் நம்ம வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை. ஒருவேளை அப்படி போய் லைனில் நிற்கலனாலும் ஒவ்வொருத்தர் கிறிஸ்துவ குடும்பத்திலும், ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலும் இந்த பஞ்சம் வரப்போகிறது, இல்லை இருக்கலாம். ஓகேவா? அதை குறித்து வசனங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். முதலாவது ஜெனிசிஸ், ஆதியாகமம் 41:17-24 படிக்க போகிறோம். 41 ஜெனிசிஸ் சாப்டர் 41 திருப்பிக் கொள்ளலாம், இல்லை டிவியை பாருங்க. இங்கே பாரோன்னு ஒரு ஐயா இருக்காரு, அந்த நாட்டின் ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கனவை பார்க்குறாரு, ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு அதை எனக்கு அதோடைய அர்த்தத்தை யாராவது நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு
அதோடைய அர்த்தத்தை யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு. அந்த சொப்பனத்தை வந்து இப்போ படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு காதை குத்து கேளுங்க, ஒரு அரை வரல முடிச்சிடுவேன். ஓகேவா? 17 படிக்க ஆரம்பிங்க சிஸ்டர். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. ஓகே, கடலுக்கு நதியிலிருந்து அழகும் குஸ்தியும் உள்ள பசுக்கள் வந்துச்சான். கவுஸ் வந்து வெளியே வந்துச்சான் தண்ணியில இருந்து. அடுத்தது, அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்து இவைகளைப் போல அவலட்சமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. ஃபர்ஸ்ட் அழகான பசுக்கள் வந்துச்சான், அடுத்தது அசிங்கமான பசுக்கள் வந்துச்சான். இது வரைக்கும் அந்த மாதிரி அழுக்கான அசிங்கமான கவ்வை பார்த்ததே இல்லை, பசுக்களை பார்த்ததே கிடையாது அந்த ட்ரீம்ல அவர் பார்த்திருக்க. அடுத்தது படிங்கம்மா. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. ஓகே, கேவலமா இருக்கிற பசுக்கள் நல்லா இருக்கிற பசுக்களை பட்சித்து போட்டது, அழிச்சு விடுச்சான். அடுத்தது, இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றெல்லாம் தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரீம் அவலட்சமா இருந்துச்சு, விழித்து கொண்டான். அடுத்தது, பின்பு நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஓரே தளியிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். ஓகே, அடுத்தது வந்து 7 heads of grain பார்க்குறாரா? தமிழ் என்ன போட்டிருக்காங்கம்மா? தள்ளு ஏதோ ஒன்று, சரி செடின்னு வச்சுப்போமே. அந்த செடியில் வந்து கனி கொடுத்துருக்கு போல அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது படிங்கம்மா. பின்பு சாவியானவைகள் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. ஓகே, 7 கதிர்கள் முளைத்ததா? அடுத்தது, சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. ஓகே, இது நல்ல ஒரு பிரான்ச்சை வந்து இப்படி வச்சுப்போம். நல்ல பிரான்ச்சை கெட்ட பிரான்ச்சஸ் வந்து அதை அழிச்சிடுச்சு, அது மேலே வந்து அதை கஷ்டப்படுச்சு அழிச்சிடுச்சுன்னு அப்படி வச்சுப்போம். அடுத்தது, மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன், அதன் பொருள் எனக்கு விடுவிக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். இதை சொல்லி பார்த்தாரா இந்த கனவுக்கு வந்து விடை வந்து யாரும் சொல்ல முடியல. அப்பதான் ஜோசஃபையா வராரு. ஜோசஃபையா கிட்ட சொல்றாங்க, அவர் வந்து அந்த கனவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது எங்க இருக்குனாக்கா 25 ஓகே 25 ஜோசஃபையா அந்த கனவை எப்படி சொல்றான்னு நீங்க பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஓகே, அப்ப சொப்பனத்தின் மூலியமா கர்த்தர் பேசுவார். அநேகருக்கு வந்து சொப்பனத்தின் மூலியமா கர்த்தர் பேசுவார். நம்ம சிலவாட்டி என்ன நினைச்சுப்போனாக்கா, சொப்பனத்துல அது அலட்சியமா நினைச்சிடுவோம். இந்த சபை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ஒரு 7 வருஷம் 6 வருஷம் முன்னாடி ஒரு சொப்பனை வந்துச்சு. அந்த சொப்பனை என்னை டிஸ்டர்ப் பண்ணதுனால அதுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த விஷயனுக்குள்ளே போகும். சில வாட்டி சில சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த சொப்பனங்கள் நீங்கள் பிடித்து கொள்ள வேணும். அப்போ வந்து ஆண்டவர் பேசியிருக்கார். அந்த சொப்பனத்தில் என்ன பேசியிருக்காருமா? அடுத்தது படிங்க. அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். ஓகே, 7 வருஷம் வந்து பஞ்சம் இருக்க போகுது. 7 வருஷம் நீ நல்ல ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போற. 7 வருஷம் செழிப்பான காரியங்கள் இருக்க போகுது. அதுக்கப்புறமா 7 வருஷம் பஞ்சத்துக்குள்ள போக போகிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள இது எல்லாமே நடக்கும். சில காலங்களில் வந்து கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்த நேரம் எப்படி இருக்கும்னா செழிப்பா இருப்போம். மனை இறத்து, எல்லா இறத்து, துட்டு இறத்து, எல்லா இறத்து. ஆனால் போக போக ஒரு சீசனில் ட்ரை ஆகிடும். ட்ரைனஸ் காஞ்சி போயிருக்கிற சீசன். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இது நடக்க தான் ஆரம்பிக்கும். அப்போ 7 வருஷம் பசுமையாக இருக்கும், அடுத்த 7 வருஷம் கஷ்டப்படுவோம். அதை பற்றி அந்த ட்ரீமை பற்றிலாம் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது படிங்களே 1/5 வந்து 20% சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பாருங்கம்மா அந்த வசனத்தை. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. ஓகே, இதில் ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த தேசத்தில் விளைகிற எல்லாத்துலேயும்
5ல் 1/5 வந்து எடுத்து வைங்க. இது உதாரணத்துக்கு வந்து பெர்சன்டேஜில் கால்குலேட் பண்ண 20%. அப்போ ஒரு பிலீவர் இல்லை ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி சிந்தனை பண்ணணும்னா, நமக்கு வர வருமானத்தில் 20% நம்ம சேமிப்பாக இருக்கணும். ஏன்னா கொடுமையான பஞ்ச நாட்களில் போக போகிறோம், பணம் இல்லாத போக போகிறோம், சாப்பாடு இல்லாமல் போக போகிறோம், சப்ளை இல்லாமல் போக போகிறோம். அப்போ வந்து புலம்ப முடியாது, வசனம் நமக்கு தான் சொல்லி இருக்கு. 20% நீங்கள் வந்து என்ன பண்ணணுமா, சேவ் பண்ணணுமா. இதோ 20 எவ்வளோ, 10,000 ரூபாய்க்கு 20% எவ்வளோ, 2,000 ரூபாய். 2,000 மாதம் உங்களுக்கு சேமிப்பாக இருக்கணும். ஒருவேளை 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா 20,000 உங்களுக்கு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா பஞ்சம் உலகங்க வரப்போகுது. அப்போ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, யாக் பிட்டே சப்பா நீ இதியா இல்லை, காது இதேனா, கிவி இதேனா, வாய் இருக்கா, கண்ணு இருக்கா, நாக்கு இருக்கா, புத்தி இருக்கா, ஏசப்பாலாம் கேட்க முடியாது. அப்போ ஞானத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ சபைக்குள்ளதை கேட்குற நீங்கள் 20% எடுத்து வைங்க. பெரிய பஞ்சத்துக்குள்ள சபையும் சரி சபை மக்களும் போக போகிறோம். 20% நீங்கள் எதனா இருக்கட்டும், 20% நீங்கள் செட் பண்ணிடணும். அடுத்தது ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணி ஜோசப் என்ன பண்ணுறாரு, திரளான தியானியங்களை வந்து சேவ் பண்ணி வைக்கிறான். திரளான ஃபுட்டை வந்து மெஷரே பண்ண முடியாதான். அது வசனம் கீழே படிச்சிங்கன்னா இருக்கும், அது என்ன கூட முடியாது. சாண்ட் ஆஃப் த சீ, இந்த கடல் மண் இருக்கும் போல, அதை போல வந்து அவர் சேமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அவர் சேமிக்க அவருக்கு 2 பிள்ளைகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் மானசான்னு நினைக்கிறேன், அடுத்தது வந்து எஃப்ராயிம்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகள். அப்போ திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க பண்ற செட்டப், நீங்க பண்ற ஒழுக்கமான காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிள்ளைகளை பெத்துக்கு விட்டு அப்புறமா நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படின்னா பஞ்சம் வரத்துக்கு முன்னாடி சேமிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளெஸிங்கை ஜோசப் ஐயாக்கு வச்சாரு. நிறைய காரியங்களை பஞ்சம் வரப்போகுது, இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அதுக்கு என்ன சரி, ஜோசப் ஐயாக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள், ஒரு வேளை பஞ்சம் வரப்போகுது, நம்ம அதுலேருந்து தப்பிக்கொள்ளணும். கன்னடாவில் பஞ்சத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ಬರಗಾಲ ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಎನ್ನ ಮಾರಿ ಅನ್ನ ಅದ್ರಲ್ಲಿ ತಪ್ಪಿக்க முடியும், ಯಾವ ಥರ ಇದ್ದರೆ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಬಹುದು ಅಂತ ನೋಡೋಣ. ஜோசப் ஐயாக்கு வந்து இந்த அதிகாரத்தை வந்து பார்வோன் கொடுக்குறாரு. ஆனால் ஜோசப் ஐயாவுடைய வாழ்க்கை ஒரு உடஞ்சு போன வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை நம்ம சண்டே ஸ்கூல்லாம் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்களா, அவருடைய உடைமைகளை, அவருடைய வஸ்திரத்தை உருவிட்டு ஒரு பள்ளத்தில் போட்டாங்களாம். கரெக்டா? இன்னைக்கு ஒரு வேளை சபைக்குள்ள இல்லை உங்களுடைய உறவுகள் வந்து அந்த பள்ளத்தாக்கில் போட்டிருக்கலாம், நிர்வாணமாக விட்டுருக்கலாம். அவரை வந்து இந்த இன்சார்ஜ்லாம் கிடைக்கும் போது அவருக்கு 30 வயசாம். இந்த நாட்டை ரூல் பண்ணும் போதும் இந்த இன்சார்ஜ் ஓகே பார்வோன் என்ன பண்ணுவாரா, வேற எந்த காரியமும் அவருக்கு தெரியாத, என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஜோசப் ஐயா தான் பார்த்தாராம். இப்போ நினைக்கிறதுக்கு எப்படி இருக்கு, ஜோசப் ஐயாக்கு இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துட்டாங்களே, ஜோசப் ஐயா இவ்வளோ நல்லா இருந்தாரு. ஆனால் அவருடைய தொடக்கம் வந்து உடைக்கப்பட்ட ஒரு தொடக்கம், ஒரு பயங்கரமான தொடக்கம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு சொப்பனத்தை பார்ப்பாரு. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய சகோதரர்கள்ட்ட சொல்லுவார். அந்த சொப்பனம் எப்படின்னா, அந்த சகோதரர்கள் இவங்க அப்படின்னா லீடர் வந்து இந்த ஜோசப் ஐயா ஆகிற மாதிரியும், அவருடைய சகோதரர்கள் வந்து இவரை வந்து அடிமை மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டுவார். அதை வந்து அப்படியே சொன்ன உடனே அந்த சகோதரர்கள் எரிச்சல் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போட்டுருவாங்க, பிட்டில் போட்டுருவாங்க, PIT, அதில் போட்டுட்டு தண்ணி இல்லாத பிட்டுக்குள்ள போட்டுருவாங்களாம். நம்ம உதாரணமாக நம்ம இப்படி எடுத்துப்போம், ஜோசப் ஐயாக்கு வந்து நல்ல புத்தியில போல எதுக்கு அந்த சொப்பனத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு. பஞ்சத்தை நீங்க வெல்லணுமா, இந்த பஞ்சத்தின் காரியத்தில் வெளியே வரணுமா, நம்பர் 1 வெள்ளந்தியாக இருக்க வேண்டும். ஜோசப் ஐயாக்குள்ள இருந்தது ஒரு விஷயம், வெள்ளந்தியா இருந்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து அவர் தப்பா சொல்லிட்டார், சொல்லியிருக்க கூடாது, மறைச்சிருக்கலாம். அவர் மறைக்கல, அதுக்கு தான் இப்படியாப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு. வெள்ளந்தியா எந்த மறைவும் ஒன்றும் இல்லை. நமக்கு உடனே என்னடனா சில காரியங்களை மறைக்க ஆரம்பிச்சிடுவோம். எப்போ ஒரு மறைவு நமக்குள்ள வருதோ, எப்போ ஒரு சொல்லக்கூடாத காரியங்கள் நமக்குள்ள வருதோ, அப்பா அம்மா கிட்ட சொல்லாத முடிக்கு என்னென்ன மறைவு இருக்கோ, பாவத்தில் இருக்கணும்னு அர்த்தம். அடுத்த சபைக்குள்ள சொல்ல முடியாதபடி, போதகர்கிட்ட சொல்லாதபடிக்கு ஒரு மறைவு வருதுன்னா கர்த்தருக்கு விரோதமாக இருக்குன்னு அர்த்தம். ಯಾವಾಗಲ ನಮ್ಗೆ ಒಳಗಡೆ ಏನೋ ಒಂದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಇದೆನೋ ಅವಾಗೆಲ್ಲ ತಪ್ಪು ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. அப்போ ஜோசப்குள்ள ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன், ஒரு வெள்ளந்தி இன்னோசென்ட்டான மனுஷன், அப்படியே கர்த்தர் பார்த்தார். பிட்டிலேருந்து எடுத்தாங்களா. அடுத்தது ஒரு காரியம், பிட் என்றால் பாஸ்டர் இன் ட்ரைனிங். ஓகேவா, சில பேர் வந்து பாஸ்டர் இன் ட்ரைனிங் ஊழியத்தில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த சோதனைக்குள்ள போகும். அடுத்தது வந்து அவருடைய வஸ்திரத்தை வந்து கலட்டிட்டாங்களாம்.
ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அவரை வந்து 20 ஷேக்கல் மணிக்கு வந்து காசுக்கு வந்து விற்கிறாங்க, வெள்ளி காசுக்கு ஒரு இடத்துல விற்கிறாங்க அடிமையாக. அந்த இடத்துல போத்திப்பர் என்கிற ஒரு ஆபீசருடைய மனைவி தவறாக நடக்க ட்ரை பண்ணாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா வேதத்துல, அனுதினமும் அவர்கிட்ட வந்து வா என் கூட வந்து தவறாக நடக்கிறியா, நன் ஜொத்தே தவறாக நீனோ இருத்தியா அந்த அந்த ஆபீசருடைய மனைவி பேசுவாங்களாம், விபச்சாரம். அப்போ அவர் ரொம்ப அழகான இருக்கிற ஒரு மனிதனா, அந்த பைபிளை போட்டுக்கோ, he was of good appearance. அப்போ ஒன்று வெள்ளந்தியாக இருக்கணும், இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கணும்னா நல்ல மனசு நமக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். வரப்போற பஞ்சத்திலையும் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சத்திலையும் நம்ம மேற்கொள்ளணும்னா நல்ல வெள்ளந்தியான மனசு இருக்கணும். எல்லா குப்பையும் அழுக்கான காரியங்கள் உள்ள வைத்து கொண்டு பச்சை சிரிப்பு சிரிச்சா நடக்காது. ஒரு இந்த சிரிப்பில் வர பிரைஸ் லார்ட் இப்படிலாம் சொன்னா நடக்காது. உள்ள இருக்கணும், கர்த்தர் ஆழமான இதயத்தை பார்க்கிற ஜோசப் கூட அது இருந்துச்சு. ரெண்டாவது காரியம், போத்திப்பருடைய மனைவி அனுதினமும் விபச்சாரத்தை கூப்பிட்டாங்களாம். இன்னைக்கு அந்த சூழ்நிலை நம்ம இருந்திருந்தால், ஒருவேளை அடிபட்டிருக்கும், சகோதரர்கள் தள்ளி இருப்பாங்க, இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணுறதுக்காக துடிச்சிட்டு இருப்போம். எனக்கு வந்து ஆண்டவர் கைவிட்டுட்டார், அதனால நான் மொபைலை நோண்டுறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வந்து எதுவும் கொடுக்கல, நான் அடிக்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதுக்குள்ள, அதனால நான் சரக்கு அடிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இதை பண்ணிட்டார். ஒருவேளை நீங்க இன்னும் குடிச்சிட்டு இருக்கீங்க, சபைக்குள்ள தம்மு தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இன்னும் சபைக்கு வந்துட்டீங்கன்னா மனம் திரும்ப. நீங்க அந்த பாவத்தை வெறுக்கலன்னா அந்த பாவம் உங்களை சாவச்சிடும். மரணத்தை கொஞ்சம் பயம் இருக்கணும், பாவத்தை நீங்க வெறுக்கணும். இல்லை நான் பண்றோம் போத்திப்பர் உங்க மனைவி கிட்ட, ஏன்னா நேசம் போலுமே இருப்போம். நம்மளா இருந்தோம் என்ன தெரியுமா சொல்லிப்போம், மனைவி போத்திப்பர் மனைவி ஐயா போயிட்டாரு வெளியோ, எனக்கு யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை, நீனா பாரு என் சகோதரர்லாம் வந்து நிர்வாணத்தை படுத்துனாங்க, நீ என்னுடைய நிர்வாணத்தை பார்க்கணும் தானே நினைக்கிற, நீ என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போத்திப்பரோட மனைவி கிட்ட விபச்சாரம் பண்ணியிருப்பாரு. கரெக்டா? இல்லை நம்மளே இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்போம். எனக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு பாவம் பண்ணுறதுக்கு ரீசன் வேணும், இன்னைக்கு பாவம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும், எப்படியாவது நான் பாவம் பண்ணணும். அது விபச்சாரம் நடக்கணும், மொபைல் அடிக்ஷன், எதுக்கு இருந்தாலும் ஒரு ரீசன் வேணும். நான் இப்படி இருக்கிறேன் அதுதான் பண்ணேன், நான் இப்படி இருக்கிறேன் அதுக்கு தான் நான் அசிங்கமான படத்தை பார்த்தேன், நான் இப்படி இருக்கிறேன் அதுக்கு தான் அந்த பொண்ணு கூட சுத்தினேன். எக்ஸ்கியூஸ் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும். ஒருவேளை ஜோசப் ஐயா அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், சரி நான் இல்லை எல்லாரும் தள்ளிட்டாங்க, விபச்சாரம் தானே, சரி ஐயாக்கு தெரிய போதா, என்னுடைய ஊழியக்காரர் என்ன என்னுடைய எஜமானுக்கு தெரிய போதா, டெய்லி விபச்சாரம் பண்ணியிருக்கலாமே. அவர் பண்ணவே இல்லை, அவருடைய ஆடையை விட்டு ஓடி போனாராம். அவர் அதற்காக சிறையில் தூக்கி போட்டாங்களாம். அந்த மனைவி திருப்பி அவன் தப்பா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து, இதெல்லாம் வசனத்தில் இருக்கு, அவங்கள வந்து சிறையில் போட்டாங்களாம். இந்த சூழ்நிலை நம்பர் என்ன பண்ணியிருப்போம், புலம்பி தள்ளி இருப்போம். இல்லை போத்திப்பர் மனைவி கிட்டே சொல்லியிருப்போம், அண்ணன் இப்படி பண்ணிட்டான், தம்பி இப்படி பண்ணிட்டான், என் சகோதரர்லாம் இன்னைக்கு பண்ணிட்டான். இன்னைக்கு புலம்பக்கூடிய காரியங்கள் சபைக்குள்ள நிறைய இருக்கு. ஒருவேளை நமக்கு அந்த காரியங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணியிருப்போம், புலம்பி தள்ளியிருப்போம். என் சகோதரன் குத்திட்டான், என் சகோதரர் இதை பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ணிட்டாங்க, புலம்பிட்டே இருந்திருப்போம். வாழ்க்கையை நினைச்சு புலம்பி தள்ளி கண்டிப்பா விபச்சாரத்தை பண்ணியிருப்போம். எனக்கு ஆறுதலே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணாதான் ரிலாக்ஸா இருக்கும். என் பொண்டாட்டி சரியில்லை அதுக்கு தான் நான் கீப்பை வச்சுட்டேன், என் புருஷன் எனக்கு சரியில்லை அதுக்கு தான் நான் இவங்கள வச்சுட்டேன், ಏನಾದರೂ ಒಂದು ಸಾಕಣ ಹೇಳಬೇಕು, ನನಗೆ ಇವ್ರು ಸರಿ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾನು ಇವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡೆ, ನನಗೆ ಇವ್ರು ಸರಿ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾನು ಇವ್ರನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡೆ, ಇವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಹಿಂಗೆ சாட் ಮಾಡಿದೆ. எதுலையுமே பரிசுத்தம் இருக்காது. வாயை திறந்த புலம் வேண்டிய காரங்க. ஜோசப் ஐயா அது எதுவுமே பண்ணல, பஞ்சத்தில் அதுக்கு தான் அவர் வந்து அதிகாரியாக இருந்தார். அடுத்த காரியம் வந்து அவர் ஜெயிலில் போட்டாங்க, அங்கே உத்தமத்தனத்தோட இருந்தாராம். அவர் பண்ற எல்லா காரியத்திலும் வெற்றி இருந்ததா, ஏன்னா கர்த்தர் கூட இருந்தாராம். அப்போ இந்த பஞ்சத்திலிருந்து வெளியே வரணும், உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க முதல்ல கர்த்தர் கூட்ட உறவா இருக்கணும். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உறவே இல்லைன்னா பஞ்சத்திலிருந்து வெளியே வர முடியாது. போத்திப்பரோட மனைவி கூட மாட்டிப்பீங்க. கர்த்தருடைய பயம் இல்லைன்னா விபச்சாரத்துல மாட்டிக்கொள்வீங்க, அது எந்த காரியத்துல மாட்டிக்கொள்வீங்க. அடுத்தது அவர் ஜெயிலில் போட்டாங்களா. அடுத்தது என்னாச்சு, அப்போதான் இந்த இன்ட்ரடக்ஷன் பாரோ என்கிட்ட போயிட்டு இந்த ட்ரீம் எல்லாம் சொல்லி அதிகாரியா ஆகுறாரு. இன்னைக்கு எப்படி இதை எப்படி மேற்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாவத்தை விட்டு ஓடணும், பாவத்தை விட்டு ஓடணும். எல்லாத்துக்கும் வந்து ஜோசஃபைக்கு வந்து என்னது சோதனை மாதிரி, என்னை தொட்டாங்க என்னை தொட்டுட்டாங்க, நான் தொட்டுட்டேன் அப்படி கிடையாது. பாவத்தை ரெசிஸ்ட் த டெவில், he will flee from you. அப்போ பாவத்தை நோக்கி ஓடக்கூடாது, அதை விட்டு விலகி ஓடணும். அங்கே ஒரு பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஓடின, இது நமக்கு செட் ஆகாது. வாலிப பிள்ளைகளாகட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டியா இருக்கட்டும், பாவம்னு ஒன்று தெரிஞ்சுட்டா ஓடிடணும். அந்த இடத்துல கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்கக்கூடாது. இல்லை போத்திப்பர் மனைவி தானே, என் எஜமான் தானே இருக்கணும்ல, இல்லைன்னா கஷ்டம் இல்லை, இல்லைன்னா நம்ம காசு கிடைக்காதுல்ல, இப்படியெல்லாம் பண்ணாதானே நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப வித்திருக்கலாம் அவங்க நினைச்சா. யாரு? ஜோசப் ஐயா. அந்த அடிமைத்தனத்திலே ஒரு உத்தமத்தனத்தோட இருந்தார். அடுத்தது இவர் வந்து இதெல்லாம் எதில் மாற்றிக்கொள்ளணும்னு இந்த பஞ்சத்தில், ஒரு வேளை நீங்கள் சபையில் இருக்கீங்க, பஞ்சத்தில் இருக்கீங்க, அடிபட்டிருக்கீங்க, இல்லை பஞ்சம் வரப்போது, இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு
ப்ராக்டிக்கலான சில காரியங்களை பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு விட்டு ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6 6-8, நீதிமொழிகள் 6 6-8. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய். சோம்பேறி, சபையை பார்த்து சொல்றாரு, சோம்பேறிகளே நீ நீ எறும்பு இடத்துல போய் கத்துக்கொள். படிங்கம்மா. அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதோடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கத்துக்கொள். நம்மள பார்த்தா சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, எறும்பை பார்க்க சொல்றாரு ஆண்டவர். ಇರುವೆನ ನೋಡು, ಅವಾಗೆಲ್ಲ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ஞானದಿಂದ ಇರಿ ಅಂತ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்போ எப்படி பார்க்கறது? இருவை எப்படி பார்த்துட்டே இருக்க முடியுமா? போட்டிருக்காரு அப்படி. அடுத்தது படிங்களேன். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். அதுக்கு லீடர் இல்லையா, யாரோ லீடர் இல்ல, ஹெட் இல்ல, ஏனோ இல்ல. ஆனா என்ன பண்ணுதாம்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஓகே, சம்மருக்காக இல்ல விண்டர்ல சேர்த்துக்குமா, சம்மர்ல சேர்த்துக்குமா? ஓகே, சம்மர்ல என்னது? இட்ஸ் ப்ராவிஷன், இட் ஸ்டோர்ஸ் இட்ஸ் ப்ராவிஷன்ஸ் இன் சம்மர். இப்போ ஜோசஃபையா தான் பண்ணாரு, இந்த எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கினாரு போல. இது என்ன பண்ணு, அந்த ஞானம் இருந்தனால ராஜா கிட்ட சொல்லி இருக்கிறார். நமக்கு ஒரு வேலை, இந்த மாதிரி ராஜா வந்துட்டு இந்த மாதிரி சப்போர்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? நமக்கே இஎம்ஐ பிரச்சனை இருக்குது. நம்ம தான் ஜோசப் பல இஎம்ஐ எடுத்து வச்சிருப்போம். எங்கேருந்து சொல்ல முடியும்? கரெக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. அவர் இந்த எறும்பு கிட்ட இருந்து கற்றுக்கின்னு என்ன சொல்லிக்கா, சேவ் பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க. எறும்பு சொல்லி என்ன பண்ணுமா, சம்மரில் அதோடைய சாப்பாடை எடுத்து வைக்குமா. ஒரு காலத்தில் சாப்பாடு இருக்காதாம். அப்போ குடும்பத்துக்குள்ள, ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள எல்லா நேரமும் எல்லாமே நன்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வறுமையான காரம் எல்லாருக்குமே வரும், எல்லா ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் வரும். எறும்பு கிட்ட இருந்து கற்றுக்கோ. சோம்பேறி அப்படின்ற வசனத்துல அடுத்தது படிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறி, எத்தனை நேரம் படுத்துட்டே இருப்ப? அடுத்தது, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்போ தூக்கத்தை விட்டு எழும்புவ? சபைக்கே நீ வர்றது லேட்டு, நல்லா பன்னிக்குட்டி மாதிரி தூங்கிட்டு சபைக்கு லேட்டா உன்னுடைய ஆராதனை யார் ஏற்றுக்கொள்வாங்க? நீ நடிச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ ஆயத்தத்தோட வரல, நீங்க சபைக்கு வர அட்டெண்டன்ஸ் போட, கர்த்தரை பார்க்க கிடையாது. கரெக்டா? சோம்பேறியே, எழுந்துடு, தூங்காத அப்படின்னு போடுறாங்க. அடுத்தது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். சில பேர் தூங்கினே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ಕಾಲು ಆಟಿಕಿನೆ ಕಾಲು ಅಲ್ಲಾಡ್ಸ್ಕೊಂಡೇ ಮಲ್ಕೊಂತ ನೋಡಿದ್ದೀರಾ ಮನೇಲಿ? ಸ್ವಲ್ಪಮ್ಮ ಮಲ್ಕೊಂಡು ಇದಮ್ಮ 8 ಮಣಿಮಾ, 9 ಮಣಿಮಾ, 10 ಮಣಿಮಾ. நான் சின்ன பிள்ளைகளை சொல்லலை, பெரியவங்க இன்னும் அந்த புத்தியில தான் இருக்கும். நைட்டான மொபைல் நோண்ட வேண்டியது, அந்த கண்ணை பார்த்து பார்த்து அமைஞ்சிட்டு இருக்கோம். நைட்டான மொபைலை நோட்டிட்டு 11 மணி 12 மணிக்கு எழுந்துக்கோ, யூஎஸ் ஷிஃப்ட் பண்ற மாதிரி. சோம்பேறிய, எழுந்துடு அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன்னுடைய தரித்திரம் வருமா? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, பிசிக்கல் லைஃப்ல தூங்கிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில ஜபமே இல்லை அப்படின்னா உன்னுடைய தரித்திரம் திருடனை போல வருமா? திடீர்னு ஒரு அட்டாக் இருக்கும், திடீர்னு ஹெல்த்ல பிரச்சனை வரும், திடீர்னு பஞ்சமான, திடீர்னு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகும், சூசைட் பண்ணிக்கலாமா தோண ஆரம்பிக்கும். திடீர்னு திருடனை போல வருமா? எப்படி? லைக் அன் ஆர்ம்டு மேன் அப்படின்னா ஒரு வெப்பனை எடுத்துட்டு வர மாதிரி இருக்குமா? இப்போ நீதிமொழி 30:25. அவையாவன அற்பமான ஜந்து வாயில் இருக்கும். கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிறது எறும்பும். ஓகே, எனக்கு பெலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ லிட்டில் கிரியேச்சர், அதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையா போட்டுருக்க. ஆண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஆஃப் லிட்டில் ஸ்ட்ரென்த், yet they store up their food in the summer. அப்போ கொஞ்சம் பலத்தில் அதுங்க சேர்த்து வைக்கிறதுங்களா? யாரு? ஆண்ட், எறும்பு. ಇರುವೆಗಳಿಗೆ ಶಕ್ತಿನೇ ಇಲ್ಲ ಅಂತೆ, ಆದ್ರೆ ಅದು ಏನ್ ಮಾಡತ್ತಂತೆ? ಸೇವ್ ಮಾಡತ್ತಂತೆ. ವಸನ ಹಂಗನೇ ಹಾಕಿದ್ದಾರೆ ವಸನ. அடுத்தது வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். ஓகே, அப்போ பணத்தை எப்படி சேமிக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணுமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தான் செலவு பண்ணிடுவாங்க. வசனம் போட்டிருக்கு, ஆஸ்தி பெருகணுமா? அப்போ என்ன பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுமா? ஆனால் இதுக்கு விரோதமாக இப்போ இருக்கிற காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு அமேசான் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு தானே? கிராண்ட் ஃபெஸ்டிவல், என்ன பேர்? ஃப்ரீடம் ஃபெஸ்டிவலாம், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல், அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு. இந்த மெசேஜை போன வாரமே கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் வரல, நான் கொடுக்க முடியல. ஆனால் அந்த ஃபெஸ்டிவல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் பிடிங்கி விட்டுருவான், நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவான். எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும். அப்படி இருந்தேன்னா நீ பஞ்சத்தில் போவ. எல்லா லேப்டாப்பு என்ன கண்ட குப்பையெல்லாம் நீ இமெயில வாங்கிட்டே இருந்த. ஏன்னா வசனத்துக்கு விரோதமா நீ பண்ற. எனக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வையா, கொஞ்சம் கொஞ்சமா நீ இஎம்ஐ கட்டு, இன்ட்ரெஸ்ட் கட்டு, நீ பஞ்சத்துல போயிடுவ. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ನೀನು ಎಷ್ಟು ಲೋನ್ ತಗೊಂತೀಯೋ, ಎಷ್ಟು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕಟ್ತೀಯೋ,
ಬರಗಾಲ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತೀವಿ. அப்போ நம்பர் 1 மேரேஜில் ஞானத்தோட நடுங்கள். யாருன்னா வந்து மட்டன் கறி தான் போடணும், என் கல்யாணத்துக்கு மட்டன் தான் போடணும், இப்படி தான் போடணும்னா அவங்க கூட சேராதீங்க. அவர்கள் உங்களை பஞ்சத்தில் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா நீ சோம்பேறியே, இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்ப, தூங்கிட்டே இருக்கு நான் பண்றேன், இருந்தா கூட பண்ணாத. இப்போ மேரேஜ் பண்றோம், உங்களை எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்கிறாங்களா? உண்மையா சொல்ல முடியுமா? எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தில் பயபக்தியா இவங்க நல்லா இருக்கணும் பிளஸ் பண்ணிருப்பாங்களா? தின்னறதுக்காக வந்திருப்பாங்க. மட்டன் போடு, சிக்கன் போடு, இந்த ப்ரெஷர் அந்த கடன் வாங்கி பண்ணு, இதிலெல்லாம் நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க. பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது இந்தியாவில், உலகத்துலங்க வரப்போகுது, வேலை இல்லாத பற்றாக்குறை வரப்போகுது. டொனால்ட் ட்ரம்ப் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்க, பார்த்துட்டு இருக்கீங்களா? விசாக்கு ஏத்திட்டாரு கோடிக்கணக்கில். அடுத்தது இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம வாங்குற பொருளோட மதிப்பு ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் 10 ரூபாய் தான், அப்போதான் அதே தான். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பிஸ்கெட் கவுண்டை கம்மி பண்ணிட்டான். 10 பிஸ்கெட் இருந்துச்சு முன்ன உலகட, இவங்க 8 பிஸ்கெட் 6 பிஸ்கெட் தான் இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். கொடுக்கிற காசுக்கு வர்த்தில்லாத காரியங்கள் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இருவை கிட்ட இருந்து கத்துக்கணுமா? திருமண காரியத்துல பந்தா காட்ட வேணாம், உங்களோட ஷோக்கிகளை காட்ட வேணாம். இது நம்மளுடைய சபை பிள்ளைகளுக்காக சொல்லிட்டு இருக்க. உங்களோட ஷோக்கிகளை காட்ட தேவை கிடையாது. இந்த ஆடம்பரமான ட்ரெஸ் தான் எடுக்கணும், இப்படியாப்பட்ட ஒரு கார்ல தான் வரணும், எல்லாமே இருந்தாலும் பண்ணாத. பஞ்சகாலம் பயங்கரமா வரப்போகுது. பஞ்சகாலம் பயங்கரமா, எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேர்த்து வைங்கள், பணத்தை சேர்த்து வைங்க. அதை கரைச்சி குப்பையில போடாதீங்க. இவ்வளோ பேர் டிவி போட்டாதான், இவ்வளோ ஆடம்பரமா இருந்தாதான், இந்த மாதிரி நான் பண்ணாதான் 4 பேர் என்ன தலை நிமிந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். நீங்களே வஞ்சிக்கப்படுறீங்க. அதுக்கு ஒரு பாஸ்டர் வந்து வர ஜெபிக்கணும். நீங்க பண்ற ஷோக்கிக்கு அங்க ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும். கரெக்டா? அன்வான்டட் இது மாதிரி மேரேஜ்லாம் பண்ணாதீங்க. மட்டன் போட்டாதான் உனக்கு எது சாப்பிட்டாலும் நம்மளுடைய என்னது நுழைவாசனமா, டூட்டாலடி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஆசனம். ஆசனம் வழியா தான் போயிடும். அப்போ மட்டன் போட்டாலும் சிக்கன் போட்டாலும் என்ன கிராண்டா பண்ணாலும் இருந்து பண்ணாலும் நீங்க முட்டாள்கள். உன்னுடைய சந்ததி நீ அழிஞ்சிட்டு இருக்க, உன்னுடைய பிள்ளைகளை நீங்க அழிக்கிறீங்க. எதுவுமே சேர்த்து வைக்கல, அழிக்க போறீங்க. திருமண காரியங்கள் அடுத்தது மினிமல் கெஸ்ட்டை கூப்பிடுங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கும் மினிமல் கெஸ்ட்டை கூப்பிடுங்க. இதெல்லாம் ஞானத்தோட பண்ற காரியங்கள். எல்லாரும் ஊரே கூப்பிடாது, எனக்கு அப்படியே ஜகஜோதியா இருக்கணும். ஜனங்க ஃபுல்லா கொடுக்கிற பொக்கை கொத்துட்டு போயிடுவாங்க. நீ போடுற பிரியாணி 400 ரூபாய் 100 ரூபாய் பொக்கை தாங்குவீங்களா? இன்னொரு வாரம் சில பேர் பிளான் போடுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் வந்துருமா? எதுல மொய்யில. இப்பெல்லாம் மொய் கொடுக்குற காலம் முடிஞ்சிருச்சு. சும்மா கை குத்துட்டு போயிடுவாங்க, இல்லை பூ குத்துட்டு போயிடுவாங்க, ஒண்ணுமே வராது. அப்போ ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி காலம் ஞானத்தோட இருங்கள். திருமணம் என்பது பையனுக்கும் பொண்ணுக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி யோசிக்கணும். வெட்டி பந்தாவை பண்ணாதீங்க. அடுத்தது நோன்னு சொல்ல பழகுங்கள். எல்லாத்துக்கும் நோ சொல்லுங்க. அன்வான்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. இப்போ அபிப்ரோ கூட கூப்பிட்டாரு, அவர் அன்பு நிமித்தமாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா, நான் போயிடலான்டா, ஓகேடா அப்படின்னு போனோம்னா இங்கேருந்து சில்க் போர்டுக்கு ஆட்டோக்கு வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகிடும். அடுத்தது நீங்கள் 1000 ரூபாய்னா மொய் வைக்கணும். கரெக்டா? எவ்வளோ ஆகும்? 1500 ரூபாய் அங்கேயே அவுட்டு, 2000 ரூபாய் அவுட்டு. அந்த 2000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? உங்களெல்லாம் பார்த்தா 100 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ போங்க, சரியா? கஷ்டப்படுவீங்களே. அன்வான்டான ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் போகவே வேணாம். ஒரு டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, எத்தனை பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா, ஏன் வரல? எனக்கு ஒரே போகாதவங்களாம் என்ன கேட்டுட்டு போனாங்க, நீங்கள் வந்துருவீங்களா? ஆனால் அவங்க போக காணோம். எப்படி நம்மள ஜனங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மற்றவங்களுக்காக கிஃப்ட் கொடுக்கணும், மற்றவங்களுக்காக போகணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? கர்த்தர் நினைப்பாரா? இன்னைக்கு நான் நோ சொல்ல நிறைய காரியத்தை பழகி கொண்டேன். இவங்களுக்கு ஆட்டவுமா, அவங்களுக்கு ஆட்டவுமா. முடிஞ்சா போவேன், முடியலன்னா போக மாட்டேன். காசு இருந்தா போவேன், காசு இல்லைன்னா போக மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள எப்படியாவது கடன் வாங்கினா மொய்யை வச்சிடணும். இல்லை இது ஃபங்க்ஷன் பண்ணவங்க மொய் சரியா வரலன்னு வச்சுக்கோ, மூஞ்சை காட்டிடும். இப்போ நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சரியான கிஃப்ட் கொடுக்கல, 50 ரூபாய் வைக்கிறார், எப்படி இருக்கும் மனசு? உண்மையாக சொல்லுங்களேன். இந்த வெட்டி பந்தம் மட்டும் குறைச்சலே கிடையாது. எப்படி பார்த்தியா 50 ரூபாய் வச்சுட்டு போய்க்குதா பார்த்தியா? நடத்தவனுங்க சந்தோஷம் கிடையாது, வரவனையும் சபித்துக் கொள்வோம். இன்னைக்கு பணத்தை பார்த்து தான் மரியாதை கொடுப்போம். ஜனங்களை உடைய பார்த்து, பிள்ளைகள் கொடுக்குற கிஃப்டை பார்த்து, பொருள்களை பார்த்து. இதெல்லாம் எந்த கல்ச்சர் வந்துச்சு? இதெல்லாம் கர்த்தருடைய கல்ச்சர் கிடையாது. மாற்றிக்கொள்ளுங்கள். 2 இதெல்லாம் இருந்துங்கன்னா ஃபெமைன்லேருந்து தப்பித்துக்கொள்ள. அடுத்தது 3வது லோன். தயவு செஞ்சு லோன் போடாதீங்க. இது வரைக்கும் முட்டாள்தனமாக போட்டிருந்தா ஓகே, சோம்பேறியே ஏஞ்சிக்கோள், தூங்கிட்டு இருக்காத, லோன் போட்டுறாத. லோன் போகிற காலத்துக்குள்ளே காத்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணுங்க? இன்னைக்கு சபைகளை லோன் எடுத்து தான் சபையை கட்டுறோம்ல. இதெல்லாம் யோசிச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
லோனே எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை எடுக்கிற மாதிரி வைக்க மாட்டாரு. அன்னைக்கு தேவையான காரியங்களை கொடுப்பாரு. நீ 20% எப்போ உனக்கு செழிப்பா கொடுக்க அதை சேர்த்து வை. பொருளை இன்வெஸ்ட் பண்ணாத, லோன் எடுக்காத. பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க. ஷாக்கிங் ஆகுதா? தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. நடந்தா நடக்கட்டும். பைக்கை வாங்கி கூட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்போ நீங்க புலம்புவீங்க. லைசன்ஸ் இல்லாத போய் இடிச்சானா, மண்டை வந்துச்சுன்னா யார் ட்ரீட்மெண்ட் கொடுப்பா? நீ கொடுப்பியா? அப்புறமா ஆண்டவரை பாத்தியா, ஆண்டவரே என்னை விட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர் விடல. உங்களுக்கு பிள்ளைய வளர்க்க தெரியல. யூ டு நாட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு, என்ன சொல்லுவாங்க, க்ரோ அப். கெப்பாசிட்டி இல்லை. அப்போ ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்போம். தேவையில்லாத காலையில் லோனை கொடுக்காதீங்க. தேவையில்லாத காரியங்க இஎம்ஐ வாங்கி கொடுக்காதீங்க. ஃபோனை வாங்கி கொடுக்காதீங்க. இருந்தா பண்ணு, அது கூட பண்ணாத. எப்போ திறமா இருக்கு? சொந்த வீட்டில் இரு. எப்போ திறமா இருக்கு? உனக்கு 2 வருஷத்துக்குன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். நம்மளே எடுக்கிறது பிச்சை. ஆனால் பண்ணுற பந்தம் எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்போ சொல்ல, என்ன கூப்பிடுவேன், இல்லைடா நானே எடுத்து பிச்சை வரமாட்டேன்டா. நான் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய பிள்ளைகளை பாதிக்கும். அப்போ லோன் எடுக்காத, இஎம்ஐ எடுக்காத. அடுத்தது கோர்சஸ், அன்வான்ட் ஸ்டடீஸ் பண்ணாதீங்க. உங்களை வஞ்சிக்கிற என்வாயர்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த கோர்ஸ் பண்ணாதான் 30,000 40,000 பண்ணாதான் வேலை கிடைக்கும். எந்த மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. கர்த்தர் கிருபை தான் கிடைக்கும். டிகிரி மாத்திரம் பண்ணுங்க. டிகிரி இஸ் வாண்டட். அடுத்தது யூடியூப்ல ஃப்ரீயான ஸ்கில்ஸை நீங்க தேத்திக்கணும். இந்த பணம் கொடுத்தா தான் இப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. மாத்திக்கொள்ளாத. நீ கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் சொல்ல நீங்க கேட்க மாட்டேங்க. ஆனால் அடிப்படும் போது நீங்க தான் பஞ்சத்துல போவீங்க. இஎம்ஐ எடுக்காத. இந்த கிராண்ட் ஃபெஸ்டிவல், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாரையும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, செலக்டிவ் ஷாப்பிங் பண்ணுங்க. டிமார்ட் போறீங்கன்னா என்ன வேணுமோ லிஸ்ட்டை போட்டுட்டு போனோம். அப்படியே போனதான் எனக்கு நிறைய தேவைகளுக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் கிராப் பண்ணுப்ப, தேவையில்லாத குப்பையில எடுப்ப. அப்போ பஞ்சத்தில் மாட்டிக்கொள்வீங்க. சபை காப்பாற்ற முடியாது. அப்போ உங்கள் வீட்டை யாரை காப்பாற்ற முடியாது. இப்போ இருக்கும் போதே பாதுகாத்து கொள்ளுங்கள். பைக் லோனு, கார் லோனு, ஹோம் லோனு ஞானத்தோடு எடுங்க. ப்ராஃபிட்டபிளான லோன் எடுங்க. ஒரு சைட்டு வாங்குறீங்க, அது விற்கக்கூடிய காரியங்களாக இருந்துச்சுன்னா வாங்கலாம். அதுக்குன்னு லோன் மேலே லோனை போட்டு நான் பந்தாவை காட்டணும், நான் வீடை கட்டணும் அப்படின்னு பந்தா காட்டிங்கன்னா பஞ்சத்தில் மாட்டிக்கொள்ளுவோம். பஞ்சத்தில் மாட்டிக்கொள்ளும். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. பேங்க் பேலன்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஷோக்கிக்கு பஞ்சமே இருக்காது. அது நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஷோக்கி காட்ட வேண்டியது. இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? கர்த்தர் எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமா? நீங்கள் கடன் வாங்கும் போதோ, நீங்கள் வேதனைப்படும் போது அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமா? இவ்வளோதான் நான் கொடுத்தனே, இந்த மாதம் இவ்வளோ கொடுத்தனே. ஞானம் இல்லாத எறும்பு கிட்ட இருந்து கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. அவர் வருத்தப்படுவார். அடுத்தது பைக் வாங்கி கொடுக்காத. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க. இஎம்ஐ எடுக்க அவங்கள துணி, நீ லோன் போட்டுக்கோ பரவாயில்ல, கண்ட்ரோல் தான் போடாதடா. அப்பா சொல்கிறேன், நான் தான் அப்பா. நீ பையன், அப்பா அப்பாவா இருக்கணும், பிள்ளை பிள்ளையா இருக்கணும். பிள்ளை அப்பாவை ஆகக்கூடாது, புரியுதா? தலைக்கு மேலே ஏறி தலையை நங்குன்னு நொசக்கூடாது. அக்காவை ஏமாற்றக்கூடாது, தங்கச்சி ஏமாற்றக்கூடாது. தம்பிங்களா இருப்பாங்க, அக்காலாம் இருப்பாங்க. ஐயோ அண்ணா எனக்கு வாங்கி கொடுங்க, ஏமாத்திடுவாங்க. சொந்த காசுல வாங்கணும். அது லோன் போட்டு கிடையாது. நான் பைக் வாங்கும் போதோ 3/4 காசுனா என்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கணும். ஒண்ணுமே இல்லாத வாங்குறேன்னா பஞ்சத்துல மாட்டிப்ப. ஞானத்தோடு இரு. பயங்கரமான காலத்துக்குள்ள போகிறோம். ஒவ்வொருத்தரும் வேலை இல்லாத நிக்க போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. எனக்கு எப்பவுமே வேலை இருக்கும், நான் எப்பவுமே லோன் எடுப்பேன், நான் காரை வைப்பேன். இதெல்லாம் பண்ணாதீங்க, மாட்டிக்கொள்வீங்க. சபை மாட்ட போகுது. அடுத்தது லோனை வச்சா நோன்னு சொல்ல பழகிக்கொள்ளுங்க. ஃபங்க்ஷனுங்கெல்லாம் போற நோ, இல்லை நான் வரல. நீங்க நோன்னு சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாருக்குமே எஸ் 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 நீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க, உங்க வாழ்க்கையை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது சின்னதாக சேவ் பண்ணுங்க. 6வது உங்களுடைய ஸ்கில். வீட்டோடைய வேலைகளுக்கு நீங்களே பிளம்பராக இருங்க. என்னென்ன ஸ்கில் தெரியுமா? ஆன்லைனில் புக் பண்ணால் பிளம்பர் வந்துடுவான். ஆன்லைனில் பண்ணால் உங்களுக்கு திறமை இல்லைன்னா எலக்ட்ரிஷியன்லாம் கூப்பிடுங்க. ஒரு வேலை திறமை இருக்கிற காரியங்கள், ஒரு கார்பெட்டை துவைக்கணும், நீங்களே துவைப்பீங்கன்னா பண்ணுங்க. அதுக்கு காசு கொடுத்து துவைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்போ சின்னதாக சேர்த்து வைக்கணும். பந்தாவை பண்ணாதீங்க, பந்தாவை எல்லாமே பண்ணாதீங்க. அடுத்த காரியம், do not yoke. அன்பிலீவர்ஸ் கூட மாட்டாதீங்க. திருமண காரியத்தில் அன்பிலீவர்ஸ் கூட இணைக்கப்படாதீர்கள். அன்பிலீவர்ஸ் கூட பிசினஸ் பண்ணாதீங்க. அந்நீதியான காரியங்கள் ஒட்டிக்கொள்ளும். புரியுதுல? அந்நீதியானவர்கள் அந்நீதி தான் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வசனத்தை பத்தி படிச்சவங்க மாத்திரம் தான், அதுக்கு படி நடக்கிறவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஸோ அன்பிலீவர்ஸ் அத்ரா ஜாயிண்ட் ஆக்படி. அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் சரி, ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ், யார் கூட பழகிறோம் இல்லைன்னா பஞ்சத்தில் போயிடுவீங்க, எமோஷனல் ஸ்ட்ரகிளில் போயிடுவீங்க. ஓகே, அவாய்ட் ஸ்கூல். உங்கள் கெப்பாசிட்டிக்கு மீறி காலேஜும் கெப்பாசிட்டிக்கு மீறி ஸ்கூலையும் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த ஸ்கூலில் படித்தாதான் இப்படி இருப்பான், அந்த ஸ்கூலில் படித்தாதான். உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியணும்.
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியணும். பெற்றோர்களே வஞ்சிக்கப்படாதீங்க, பஞ்சத்துக்குள்ள போயிடுவோம். அடுத்தது வந்து டு நாட் புட் ஷூரிட்டி, சிக்னேச்சர் எங்கேயும் போடாதீங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் ಕಾರ್ಡ್ ಯಾರಕ್ಕೂ கொடுக்க ಕೂಡದು. ನೀವು ಸೈನ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ಬಾರ್ದು, ಯಾರಿಗೋ ஷூரிட்டி ಹಾಕ್ಬಾರ್ದು. ನೀವು ஷூரிட்டி ಹಾಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, உங்க வாழ்க்கை போயிடும். உங்களுடைய கிரெடிட் கார்டு மத்தவங்க வந்து தேய்க்கிறதுக்கு கொடுக்க கூடாது, நீங்க சிக்னேச்சர் போடக்கூடாது. உங்க கிரெடிட் கார்டை நீங்களே நாக்கில் நக்கிறமா நக்கிட்டே இருக்கக்கூடாது கிரெடிட் கார்டை. சில வாட்டி வந்து கேட்பேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணல விட்டுட்டுங்க இடின்னு வாங்க. தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியுது கிரெடிட் கார்டை நக்கி நக்கி துப்பி அந்த நம்பர்லாம் போயிருக்கும் போல. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஞானம் இருக்கணும். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடும். அதுல வஞ்சிக்கப்படாதீங்க, பஞ்சத்துல போயிடுவீங்க, தற்கொலை குத்துக்குள்ள போயிடுவீங்க. லோன்காரன் வந்து கேட்டா தற்கொலை வரைக்கும் போயிடும், பார்த்துக்குங்க. அடுத்தது ஷூரிட்டி ஆயிடுச்சா, பி வைஸ் இன் லெண்டிங் மணி. எல்லாருக்கும் கொடுக்கறத ஜாக்கிரதை இருங்க, எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. எல்லாரும் கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் 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 இவா ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ, நாளைக்கு ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ, நாளைக்கு ப்ளீஸ் 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 இப்படி கெஞ்சுறாங்க. ஆஃபீஸ்லாம் இப்படி கெஞ்சுவாங்க. ஆனா வராதுன்னு நினைச்சு கொடுங்க, ஆனா ஞானத்தோட கொடுங்க. எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை வஞ்சிக்கப்பட வச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்ட, யாரும் ரட்சிக்கல நடத்துறாங்க, அவங்களுக்கு பல லோனை வாங்கி கொடுத்தாங்க. அடுத்தது தெரிஞ்சவங்கள லோன் வாங்கி கொடுத்தாங்க, பல கஷ்டத்துல போயிட்டாரு. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. மற்றவங்க எல்லாரும் பார்க்கணும் உன்னுடைய பாக்கெட், உன் பாக்கெட்ல என்ன இருக்கு, எதை உருவலான்னு பார்ப்பேன். ஞானத்தோட இருங்க, எல்லாருக்கும் கொடுக்க போகாதீங்க. அடுத்தது உங்களுடைய ஓனர்கள், லேண்ட் லார்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டு ஓனர்களை மதிக்க ஆரம்பிங்க. என்ன நான் தான் உனக்கு வாடகை கொடுக்குறல, தண்ணி விட மாட்டேன், என்ன ஸ்டெப் பிடிக்குது. லேண்ட் லார்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. லேண்ட் லார்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க. நீங்க வாடகை கொடுத்தீங்கன்னா நீங்க அடிமைகள். நான் அப்பெல்லாம் காலி பண்ண மாட்டேன், நீ சொல்லிட்ட பண்றேன், நான் வக்கீல கூப்பிடுறேன், அட்வொகேட். இதெல்லாம் ஞானம் இல்லாத காரியங்கள். ஏன்னா அவங்க தான் லேண்ட் லார்ட், அந்த இடத்துக்கு அவங்க தான் உரிமையாளர்கள். அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் போகணும். அப்ப பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணி போங்கய்யா, அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க. இதெல்லாம் ஞானத்தை. அப்போ ஒரு பஞ்சம் வந்துடும். அடுத்தது ரெண்ட், 2 வருஷம் ரெண்டுனா உங்க பேங்க் பேலன்ஸ்ல இருக்கணும். 10,000 ரூபாய் வாடகைனா வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், 12,000 ரூபாய் கரெக்டா, சாரி 1,20,000 ரூபாய் கரெக்டா வாடகை. 10,000 ரூபாய் வாடகைனா அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ, 2,40,000 ரூபாய் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருக்கணும். இல்லைன்னா ஞானம் இல்லாத இருக்கீங்க. கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு, சேர்த்து வைங்க. வேலை இல்லாத டைம்ல அதெல்லாம் உபயோகமாகும். அடுத்தது பி வைஸ், அவாய்ட் அன்வான்ட் அவுட்டிங்ஸ். அப்பப்போ வெளியே போயிட்டே இருக்காதீங்க. இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், நான் டீ அடிக்க சில்கோபோர்ட் போவேன், நான் டீ அடிக்க இங்கே போவேன், அந்த இடத்துக்கு போவேன், எனக்கு போர் அடிக்குது. வண்டியும் போயிடும், பெட்ரோலும் போவோம், வண்டி கெட்டு போவோம், அதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய காசுகளை உரியும். கரெக்டாக நேரம் போவோம். இதெல்லாம் அன்வான்டாக பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் இவ்வளோ தூரம் போகிறேன், வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, சைக் ஆகுது. வீட்டில் இருக்க பழகுங்கள். நான் என் வாலிப நாட்களில் வந்து வீட்டில் தான் இருப்பேன், இப்போ கூட வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் சிலதான் ரொம்ப நாளாச்சு பார்த்து நானும் கேட்பேன், உன் நண்பரை பற்றி எவ்வளோ, 1 வாரம் ஆச்சு அப்படிக்கா போய், 1 வாரம் வீட்டில் இருக்க. அவன் ஜெயில் மாதிரி நினைக்கிறாங்க, மென்டாலிட்டி சரியில்லை. அப்பப்போ வெளியே போய் நான் நண்பர்கள் கூட. இதெல்லாம் உன்னை பஞ்சத்தில் போடும், நீ மாட்டிப்ப. வாலிப பிள்ளையே நீ மாட்டிப்ப. நீ எவ்வளவுக்கு எவ்வளோ நீ அன்பிலீவர்ஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கியோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நீ சுத்திட்டு இருக்க, மாட்டிட்டப்ப உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. சுத்திட்டே இருக்காதுங்க, வீட்டில் இருப்பது பாதுகாப்பு. இப்பெல்லாம் அடுத்தது அவுட்டிங்ஸ் போகாத, பைக் ரைட்ஸ் போகாத. அப்புறமா கவர்மெண்ட் காரங்கள், அதிகாரிகளை மதியுங்கள். ஃபைன் எல்லாம் வந்து போட வச்சிடாதீங்க, ஹெல்மெட் இல்லாத போயிடாது. அதெல்லாம் அன்வான்டான காரியம். உன் ஏர் ஸ்டைலுக்காக நீ ஹெல்மெட் இல்லாத போனீங்கன்னா 500 ரூபாய் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்க, நீ கட்டணும். இதெல்லாம் யாருடைய காசு? கர்த்தர் உனக்கு கொடுத்த காசை அவனுக்கு யாருக்கும் கொடுக்குற. ஞானம் இல்லை, எறும்பே, சோம்பேறிய கத்துக்கோ. உன் முடி முக்கியம் கிடையாது, உன் மண்டை தான் முக்கியம். புரியுதா? ரூல்ஸை கொஞ்சம் மதியுங்கள். அடுத்தது மொபைல் யூசேஜை பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீ பார்த்துக்கணும். மொபைலை எவ்வளோ அடிக்டா இருக்க, என்னத்தை பார்க்குற, அது எவ்வளோ நேரம் உன் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? பெற்றோர்களை, பெரியவங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த மொபைல் தான் வேணும், அந்த மொபைல் தான் வேணும். சின்ன டீனேஜ் பிள்ளைகளை வாங்கி கொடுக்காதீங்க. மொபைல் கெட்டு போயிடுவாங்க. அது ஒரு ரூம் மாதிரி அவங்களுக்கு. அந்த அறையை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு முடிஞ்சிடுச்சு. புரியுதா? அப்போ சபைக்கு வர பிள்ளைகளை அப்பாக்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, அம்மாக்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. நீ வேலைக்கு போ, நீ சம்பாதி, நீ வாங்கிக்கோ. அது லோன் போட்டு கிடையாது. உடனே சொல்லுவேன், நீ வேணா இஎம்ஐ போட்டு பண்ணிக்கப்பா. இஎம்ஐ யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா இஎம்ஐ போடுன்னு? அசிங்கமா இருக்கு இஎம்ஐ, எதுக்கெடுத்தாலும் இஎம்ஐ, வெக்கப்படணும். அடுத்தது லிமிட் சாரிட்டி. ஒருவேளை நீங்க கொடுக்கும் கரமா இருக்கீங்கன்னா அதுவும் யோசிங்கள். அதிகமாக கர்த்தருக்கு விரோதமாக கொடுத்துருக்கோமா அப்படின்னா, சில பேர் வெளில கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏழைகளுக்கு உதவுது. ஆனால் உன் குடும்பத்தையும் நினைச்சு பார்க்கணும் நீங்க. ஏன்னா நீ பண்ற காரியங்கள் உங்களுக்கு குடும்பத்தையும் பாதிக்கும். சேரிட்டி ஒர்க் பண்ணுங்க, ஆனால் ஞானத்தோட பண்ணுங்க. அடுத்தது வந்து
மெடிக்கல் இன்சூரன்ஸ், சபைக்குள்ள மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், எல்லா குடும்பத்திலையும் இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு போடுங்க 30,000 24,000 ஒரு வருஷத்துக்கு. 26,000 நான் எப்படி போடுறது? 24,000 மொபைல் கையில் வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அதை கீழே போடுறோமா இல்லையா? அதுக்கு டேம்பர் கிளாஸ் போடுறோமா இல்லையா? 1000 போடுவோம்ல, கலர் கலராக போடுவோம்ல. அப்போ வாழ்க்கைக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடலாமா போடக்கூடாதா? வயசானவருக்கு முதல்ல போடுங்க. அட்மிட் ஆயிட்டா காசு இருக்காது. அப்போ இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருக்கணும். ஞானத்தோடு அதை சேர்த்து வைங்க. எல்லாம் பஞ்சத்தில், ஹெல்த்தோடைய பஞ்சத்தில் போயிடுவீங்க. அடுத்தது ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நகை வாங்கி வைக்கலாம், லோன் போட்டு நகை வாங்காதீங்க. சைட்டு வாங்கலாம், லோன் போட்டு வாங்க. சேர்த்து வச்சு வாங்க பழகுங்கள். ப்ராஃபிட்டாக இருக்கணும், வித்தாக்கா லாபம் வரணும். ஹெல்த் செக்அப் வருஷத்துக்கு ஒரு வாட்டினா நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணணும். இந்த பஞ்சத்தில் மாட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப் பண்ணணும். பல்ல 2 ವಾಟಿ வளர்க்கணும். 2 ಸತಿ ಬ್ರಷ್ ಮಾಡಬೇಕು. ನೀವು ಬ್ರಷ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಸೊತ್ತ ಪಲ್ಲು ಬರುತ್ತೆ. சொத்த பல் வந்துச்சுன்னா ரூட் கேனல் பண்ணணும். 9,000 அங்கே போயிடும். ஒரு 3 நாள் பல்லு போயிடுச்சுன்னா 9-10 போயிடும். தயவு செஞ்சு 3 வருஷமா சொல்ல பல்ல வளர்க்குங்க. சபையே பல்ல வளர்க்கு 2 வாட்டினா வளர்க்கணும், காலையில நைட்டு. ஓகேவா? வளர்க்காம அப்படியே வந்துடாதீங்க. அதெல்லாம் இல்லை, மிருகம் மாதிரி ஆண்டவர் என் பல்ல பார்த்துப்பாரு. அப்போ எதுக்கு ப்ரெஷ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? கேட்டால் பல்ல வளர்க்குங்க. ஹெல்த்தை வந்து பார்த்துக்கொள்ளணும். டெஸ்டிங் நீங்கள் பண்ணணும். கொலஸ்ட்ரால்களை பார்த்துக்கணும். திடீர்னு ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் ட்ரைக்ளிசரைடுன்னு ஒரு கொலஸ்ட்ரால் உள்ளுக்குள்ள இருக்கு, அது ஏறிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் திடீர்னு. அப்போ சொல்ல முடியாது ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துட்டார். நல்லா மட்டனு, சிக்கனு, பீஃபு, பன்னிக்குட்டி தின்ற மாதிரி தின்னிடுவோம். இன்னைக்கு சண்டே போனோன்னே இருக்கும் நமக்கு ட்ரீட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா பஞ்சத்தில் இருக்க மாட்டீங்க. அடுத்தது இன்னும் 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அதிகாரிகளுக்கு வேலையில் அடங்கிருங்க. லீவை சேர்த்து வைங்க. அன்வான்டாக போடாதீங்க. நாளைக்கு சிக்கல், சும்மா போடுவேன், நாளைக்கு சிக்கல், நாளைக்கு நான் வரமாட்டேன், அதெல்லாம் போடாதீங்க. பிளான்டாக இருக்கணும். நான் லீவ் போடுறேன்னாக்கா முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவேன். சிக்கு ரொம்ப முடியலன்னா போடுவேன். அப்போ நீங்கள் லீவை சேர்த்து வைக்கும் போதோ பஞ்சத்தில் போகணும். திடீர்னு ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி, அப்போ லீவ் இருக்கும், அப்போ லீவ் கொடுக்க மாட்டான், அப்போ வேலையெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சேர்த்து வைங்க. லீவை கூட நீங்கள் சேர்த்து வைக்கணும். அன்வான்டாக எல்லாம் எடுத்துட்டு திடீர்னு எமர்ஜென்சின்னு லீவை போட்டிங்கன்னா வேலை போயிடும். அப்போ ஒரு பஞ்சத்தில் போயிடுவீங்க. அடுத்தது டைமுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஏஜ் இருக்கும் போது 12 டிகிரிகளை பண்ணிடுங்க. ஏஜ் பல்லு போன போக்கில் அப்போ படிக்க ஆரம்பிக்காதுங்க. வயசு இருக்கும் போது படிச்சிடணும். ஒரு டிகிரினா முடிச்சிடணும். வாலிப பையனே, வாலிப பெண்ணே, படிச்சிடணும். காலத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணீங்கன்னா தப்பானது மாட்டிப்பீங்க. லவ் பண்ணாதீங்க. அப்படி லவ் பண்ணுற மாதிரி என்கிட்ட சொல்லுங்க. அப்படி ஏற்றோ துணையாக நானே சேர்த்து வைக்கிறேன், இல்லைன்னா பிரித்து விட்றேன். புரியுதா? லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு லவ் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீ லவ் பண்ணு, இது ஆண்டர் சித்தமா இல்லையா? சில பேருக்கு அது ஒரு வேலை, இது ஆண்டர் சித்தமா இல்லையா? லவ்ல நான் ஆண்டர் சித்தம் வசனம் போட்டுக்கு வாலிப நாட்களே என்னது ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் அப்படின்ட்டாரு. அது இல்லைன்னா ஆண்டர் சித்தம். நம்மளே வந்து ஏமாத்திருக்கணும் கர்த்தரை. ஏன் சில பேர் சிரிக்கிறீங்க? பயமாக இருக்குது. நேற்று யூத் மீட்டிங் எடுத்தேன், ஏன் சிரிக்கிறீங்க? சரி, டு நாட் சின். பாவம் பண்ணாதீங்க. யோசேஃப்குள்ள எல்லாம் நீதியாக இருந்துச்சு, எல்லாம் நீதியான காரியங்கள் இருந்துச்சு. பாவம் இல்லை. பஞ்சத்தை வென்றாரு. கடன் வாங்கிட்டே இருக்காது. யாரை பார்த்தாலும் நான் கஷ்டம். அப்போ கொடுத்த சம்பளத்தை எங்கே போட்ட? கை நீட்டல எங்கே போட்ட? இதெல்லாம் யோசி, எங்கே போச்சு? அடுத்தது காட் யுவர் டங். உன் நாவை அடக்கிக்கொள். உன் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி எல்லாம் நாவை அடக்கி கொண்டு பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஊர்லேயே எல்லார்கிட்ட புலம்பிட. ஜோசஃபையை புலம்பலை, அவன் அண்ணன் தம்பிலாம் பண்ண அக்கிரமத்தை சொல்லலை. அதுக்கப்புறமா அந்த அண்ணன் தம்பியில் நன்மையை பண்ணியிருப்பாரு. அவங்க பஞ்சம் வரும்போது அந்த இவர் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. அப்போது அவருக்கு எந்த தீங்கு வந்தாலும் அதை வச்சு ஊருக்கு அதை பேசிகிட்டு இருக்காதீங்க. புலம்பிட்டே இருக்க தேவை கிடையாது. சில வாட்டி கர்த்தர் ட்ரெயின் பண்ணுவார், நன்மையாக்கு ஏதுவாக மாற்றி விட்டுருவார். அதை வந்து புலம்பிட்டே இருக்க. வாயை அடக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புருஷன் சரியில்லை விட்டுட்டாரு, என் பொண்டாட்டி சரியில்லை. ஆனால் அவங்க வாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி பேசினேன், அதனால தான் என்னோட கணவன் விட்டு போயிட்டார். நான் இப்படி பண்ணேன், என் மனைவி விட்டு போயிட்டேன், அது சொல்ல மாட்டாங்க. அவங்க மேலே இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லுவாங்க. ಈ ಬಾಯಿ ಸರಿಯಿಲ್ಲ ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಒಡೆದೋಗಿ ನಾಶ ಆಗುತ್ತೆ. ಬಾಯಿನ ಮುಚ್ಕೊಳ್ಬೇಕು. ಈ ಬಾಯಿನ ತೆಗಿಲೇಬಾರ್ದು. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ತೆಗಿಬೇಕು. ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಬಾಯಿನ ತೆಗಿಬೇಕು. பாவம் பண்ணாத. வாயினால நீ பாவம் பண்ணாத. அடுத்தது சேவ் 20%. ஃபைனல் 20% சேமிப்பு. ஐயா, உலகம் பஞ்சத்தில் போக போகுது. நீ இதை சேவ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். உன் ஃபைனான்சியல் டிசிப்ளினாக பண்ணிக்கும். இதெல்லாம் மாட்டணும்னா தப்பிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை பார்த்து என் கடமை சொல்லிட்டேன். பஞ்சம் வருகிறது, உலகங்கும் பஞ்சம் வரப்போகுது, வந்துட்டுருக்கு, உங்கள் ஆஃபீஸில் லே ஆஃப் பண்ணியிருக்கான கை தூக்குங்க. பக்கத்தில் லே ஆஃப்னா வேலை விட்டு உங்கள் ஆஃபீஸில் எடுத்திருந்தா கை தூக்குங்க. உங்களே எடுத்திருந்தா இல்லை, மற்றவங்களே எடுத்திருந்தா கை தூக்குங்க. ருத்ரன் ஆஃபீஸ் எவ்வளோ பேர் பார்த்தாங்க? 200 பேர் எடுத்தாங்களா? அல்ல இல்லையா? ஸ்தோத்திரம், ருத்ரனுக்குன்னு வேலை இருக்குது. நீங்கள் சுந்தர் 20 பேர் சுந்தர் வேலையிலேருந்து எடுத்தாங்களா? அல்ல இல்லையா? உங்களுக்கு வேலை இருக்கா?
இருக்கா? சரி, இந்த 3 வருஷம் இருக்கா? சரி, அடுத்தது வேற என்னமா? உன் ஐஷு, உன் ஆஃபீஸில் எவ்வளோ பேர்? 8 பேர் எடுத்துட்டாங்களாம். கரங்களை தட்டணும்ல இதுக்கெல்லாம். வேற 300 300 பேர் வேலையில் விட்டு எடுத்தாங்களாம். அப்போ இதெல்லாம் எடுத்தாக்கா ஒரு வேலை நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகல, சபையும் அடி வாங்கும், ஊழியமும் அடி வாங்கும், எல்லாமே அடி வாங்கும். அப்போ உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் நீதி உள்ள தேவனா. நீ நீதியோடு இருந்தனா உன்னை அந்த தீங்கை தொடவே விட மாட்டார். நீ நீதி இல்லாத காரியங்களை பிடித்து கொண்டு நடித்துட்டு இருந்தோன்னா அந்த பஞ்சத்தில் மாட்டிட்டு நாளைக்கு யோசிப்போம், ஆண்டவரை ஏன் கையை விட்டீங்க. ரைச்சியஸ் ஆகிரி, ஜோசப் தரகிரி, அவருடைய கரம் நம்மளை பாதுகாப்போம். எழுந்து நின்று 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணலாங்க.